எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்வீட் ரெசிபி ரஸ்கடம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, ஜாமுனை பால்கோவாக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே ட்ரை கோகோனட்டை கோட் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்டு. ஜாமுனுக்கு வந்து நம்ம ரவா யூஸ் பண்ணிக்க போகிறோம். ரவா யூஸ் பண்ணி இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம ஸ்வீட் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடரும் மில்க் பவுடரும் இருந்தால் போதும், நம்ம இந்த ஸ்வீட்டை ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த கப்பில் நான் ரவை எடுத்திருக்கேன், உப்மா ரவை. வறுத்துக்காமல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிரோட்டி ரவை சன்ன ரவையாக இருந்தால் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், கிரைண்ட் பண்ண தேவையில்லை. நான் வந்து 2 கப் எடுத்துகிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நைஸாக அடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். இந்த கப்பில் நம்ம ரவை எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஒரு கப்புக்கு 2.5 கப்பு அளவு வந்து நம்ம தண்ணியும் பாலும் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் பாதி பாதி தண்ணி பாதி பால் பாதி தண்ணி அப்படி கூட எடுத்துக்கலாம். நான் தண்ணி கலந்த பால் அப்படிங்கிறதுனால அந்த 2.5 கப்பும் அப்படியே நான் வந்து பாலாக எடுத்துக்க போகிறேன். நான் 2 கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன், அதனால் 5 கப்பு பால் எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நம்ம கேஸில் வச்சு பாலை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் சூடு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் பாலும் ரவையும் கலந்து விட்டுக்கிட்டு கூட அதுக்கப்புறம் கேஸில் ஆன் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு எல்லாம் இழுக்க ஆரம்பித்து கெட்டி ஆகிடும். இப்போது இன்னும் 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். அப்போது நம்ம 1 கப்புக்கு 3 கப்பு அளவு எடுத்திருக்கோம். நம்ம குக் ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஊற்றுனா நமக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும் டோ, அதுக்காக தான். பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நமக்கு நல்ல டோ மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த டோ மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம தட்டு போட்டு கவர் பண்ணி ஒரு 20-25 நிமிஷம் விட்டுட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக செஞ்சுக்கலாம். இப்போது சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறோம். இதுக்கு 1.25 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம பாகு வந்து 7-8 நிமிஷத்துலேயே லைட்டாக பிசுபிசுப்பு வந்துடும். அந்தளவுக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம பாகு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்தளவுக்கு பிசுபிசுப்பு இருந்தால் போதும். ஒரு கம்பி பதம்லாம் தேவையில்லை. அவ்வளோதான், நம்ம பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பால்கோவா செய்ய ஆரம்பிக்கலாம். இது பால் பவுட்ரு யூஸ் பண்ணி தான் நம்ம பால்கோவா செய்ய போகிறோம். இதுக்கு 2 கப்பில் நான் பால் பவுட்ரு எடுத்திருக்கேன். இந்த மில்க் பவுட்ரு நமக்கு எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். அதுக்கு 1/2 கப்பு பால், 1/2 கப்பு பவுட்ரு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுட்லேயே கொஞ்சம் சுகர் இருக்கும், அதனால் தேவையான அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸி. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கணும். நான் கேஸ் ஆன் பண்ணிக்கல. பாருங்கள், கலந்ததுக்கப்புறமா நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க, இல்லைனா ரொம்ப சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு சுற்றி நம்ம எடுத்து விட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு நல்லா அதை இழுத்து கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நமக்கு ஓரளவுக்கு சூடு ஆறுனா போதும், நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு ஜாமுன் டோ வந்து ஒரு 30 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போது கீ வந்து ரொம்ப கம்மியாக 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாமுனாக உருண்டைகளாக செஞ்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது டோ. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கையில் வேணும்னா கூட நீங்கள் கீ அப்ளை பண்ணிக்கோங்க.
சின்ன சின்ன உருண்டைகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெரிய பெரிய உருண்டைகளாகவும் ஷேப் பண்ணி செஞ்சுக்கலாம். பாருங்கள், பெரிய ட்ரை ஜாமுனுக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எண்ணெயில் போடும்போது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ஷேப்பாக வந்துடும். இது மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ரெடியாக. இப்போ நம்ம எண்ணெயில் இதை போய் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஜாமுன்ஸ் எல்லாம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒன்று கூட நமக்கு கிராக் இல்லாமல் ரொம்ப ஷேப்பாக கரெக்டாக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக செஞ்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ செகண்ட் பேட்ச்சு பெரிய ஜாமுன்ஸ் அதையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஜாமுன்ஸை நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகர் சிரப்பு லைட்டாக நமக்கு சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பேட்ச் ஜாமுன்ஸும் நான் முடிச்சிட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பால்கோவா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு சூடு இருக்குது. கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். ஜாமுன்ஸை நம்ம இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிட்டோம். ரொம்ப நேரம் அதுக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் நம்ம ரசக்கடம் செய்யும்போது அமுங்கிடும். பாருங்கள், சுகர் சிரப்பு நமக்கு கெட்டி ஆகலை. இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கிட்டால் போதும். தேவையான ஜாமுன்ஸு ரசக்கடம் செய்கிறதுக்கும் ட்ரை ஜாமுன் செய்கிறதுக்கும் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்படியே சுகர் சிரப்லேயும் நம்ம விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம ரசக்கடம் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். பால்கோவா, டெசிகேட்டட் கோகோனட், அப்புறம் நம்ம ஊறின ஜாமுன்னு. ஃபஸ்ட்டு பால்கோவா கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், அதை நல்லா தேவைன்னா கொஞ்சம் கையில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா எவ்வளோ தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டையாக தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊறின ஜாமுன் எடுத்து உள்ளே வச்சுட்டு அதை கவர் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. பாருங்கள், பர்ஃபெக்டாக கவர் ஆகிடுச்சு. இப்போது நல்லா கவர் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டில், ட்ரை கோகோனட்டில் கோட் பண்ணி எடுத்துடணும். நல்லா சுற்றி இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு ரசக்கடம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எவ்வளோ பால்கோவா இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ட்ரை ஜாமுனுக்காக இந்த டெசிகேட்டட் கோகோனட்லேயே நம்ம கோட் பண்ணி அதையும் தனியாக எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் ஜாமுனை நம்ம சுகர் சிரப்பில் அப்படியே விட போகிறோம். ரவையை யூஸ் பண்ணி நம்ம 3 விதமான ஸ்வீட் செஞ்சு முடிச்சிட்டோம். ஒன்று ட்ரை ஜாமுனாகவும், இன்னொன்று ரசக்கடம், அதாவது பால்கோவாக்குள்ளே ஜாமுனை வச்சுருக்கோம். இன்னொன்று எப்பயும் செய்கிற மாதிரி சுகர் சிரப்பில் ஜாமுனை விட்டுருக்கோம். இது ரவையில் தான் செஞ்சாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளே ரொம்ப ஜூஸியாகவும் வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி.